நான் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனையை நான் இழுத்து விட்டுறவே கூடாது. ஒரு குழியில இருந்து ஏறுறதற்கு இன்னொரு குழியை வெட்டக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் சிலருடைய இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறது இதனால தான் பாதிக்கப்படுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறது ஒன்று சரியில்லைன்னு நினைச்ச உடனே அதை விட ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ள போய் விழுறாங்க. இது பெரிய பெரிய கஷ்டம், ஒரு ரொம்ப பெரிய தவறு. பாருங்க, நான் இந்த பாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த இது மீட்டிங் நடத்த போகும்போது நிறைய பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு வாலிப ஒரு பிள்ளை ஒன்று எழுதியிருந்துச்சு. அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப ஒரு பையனை ரொம்ப விரும்பினேன், ஆனால் இப்போ அந்த பையன் என்னை விட்டு போயிட்டான், எனக்கு அதனுடைய ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, நான் இதிலிருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான். என்ன, ரெண்டு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தாங்க. அது ஒன்றும் இல்லை, முள்ளால தான் எடுக்கணும். அதனால நீ ஒன்று பண்ணு, நீ இன்னொரு பையனை திருப்பி லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த பையன் என்ன பண்ணுவேனாமா, இந்த பையன் மறந்துடுவான், இந்த பையனை மறந்துடும். இது சரியா தவறான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன சொல்லுவீங்க? உலகத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற ஆலோசனையை பார்த்தீங்கன்னா, அதை இந்த லோனை முடிக்கிறதுக்கு இன்னொரு லோன் எடுக்கணும், இந்த கடனை முடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கணும். அந்த மாதிரி இங்க என்னன்னா, நான் லவ் பண்ண அது ஃபெயிலியர் ஆச்சு, இதுல இருந்து எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து என்னால வெளியே வர முடியல, நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்றது, நான் இன்னொன்னு பண்ணட்டுமா அப்படின்னு. அப்ப நான் என்ன பதில் சொல்லுவோம்? இல்ல, ஏற்கனவே ஒரு குழியில விழுந்த உன்னை கர்த்தர் காப்பாத்துறதுக்கு தான் உன்னை தூக்கி விட்டுருக்கிறாரு. உன்னை கர்த்தர் காப்பாத்துறதுக்கு தூக்கி விட்டுருக்கிற அந்த எண்ணம் இல்லாம இன்னொரு குழியில குதிச்சிடாத, அதுல இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு யாரு வருவான்னு தெரியாது. ஆமென். கர்த்தர் எப்பவும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது. கர்த்தர் இது உனக்கு கொடுக்குற வார்னிங், கர்த்தர் உன்னை காப்பாற்றுவதற்காக எடுக்கிற முயற்சி. நீ அந்த பையனை கல்யாணம் பண்றது சித்தம் இல்லை, நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு அழைக்கப்பட்ட பிள்ளை. அதனால நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ தெரிஞ்செடுக்காத, நீ கர்த்தரை உறுதியா பற்றிப்பிடி. இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலையை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொன்னேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற நாமும் அப்படிதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க. நீ ஒருவேளை இதுக்கு முன்னாடி தவறு இருக்கலாம், பாஸ்டர் இந்த சத்தியம் மட்டும் எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்க தெரியலாம். சரி, ஆண்டவர் இன்னும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. செலவே இல்லாம என்ன பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை செலவே இல்லாம, நீங்க எங்கேயும் அலையாம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார்.